ஹாப்பி பர்த்டே நந்தினி. ரொம்ப தேங்க்ஸ் விஜய். இந்த நந்தினி, உனக்காண்டி ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். கிஃப்டா? என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கொடுங்க பாப்போம். உனக்கு பிடிக்குமான்னு தெரியல, பிரிச்சு பாரு. பார்க்கறேன் பார்க்கறேன். என்னது இது? டைமண்ட் நெக்லஸா? ஆமா செல்லம், எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? இது லட்சக்கணக்கில் இருக்குமே. உனக்காக என்னனாலும் செய்வேன்னு உனக்கு தெரியாதா? அதுக்குன்னு இப்படிலாம் பண்ணலாமா விஜய்? நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்பேன்னு அப்பாட்ட சொன்னீங்க, ஆனால் இப்படி வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என் அன்பான பொண்டாட்டிக்காக ஒரு வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்தா தப்பா? தப்பில்லை, அதுக்காக இவ்வளோ செலவு பண்ணணுமா? உனக்கு இந்த நெக்லஸ் மாடல் பிடிக்கலையா? மாடல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்புறம் என்ன, கழுத்துல மாட்டிக்கிட்டால? உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. உன்னை ஜெயிக்க வைக்கிறதா நந்தினி என் சந்தோஷமே. நீ எப்பவும் சந்தோஷமா இரு. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் விஜய், நீங்கள் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் மேடம். வாங்க, இன்னைக்கு பூரா உங்க கூட தான் இருக்க போறேன். விஜய், கோயிலுக்கு போகுமா? எங்க வேணாலும் போலாம். இன்னைக்கு ஃபுல்லா உங்க கூட தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டோம்ல, வாங்க போவோம். வருமோளே, அவன் எந்திரிச்சிட்டானா? எழுப்பி விட்டுட்டு வந்தேன் தே. எந்திரிச்சாரா இல்லையான்னு தெரியல. சீக்கிரம் போகணுன்னு சொன்னான். எந்திப்பாரு எந்திப்பாரு. எத்தே, ஒரு வழியை சேலையை மாற்றிட்டீங்க போல. ஆமாட்டி, சேலை நிறைய பீரோக்குள்ளே கிடக்கு. பிறகு இன்னைக்கு அதெல்லாம் எடுத்து கட்ட, அதை எடுத்து மாற்றி கட்டிக்கிட்டேன். எத்தே, காலையில் இட்லி வைக்கவா தோசை சுட வத்தே? வேற ஏதாட்டும் ஒன்று செய்ய. எப்போ பார்த்தாலும் இட்லியும் தோசையுமா சாப்பிட்டுட்டு கிடக்கும். அப்போ பூரி சுடட்டா? பூரி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு மருமகளே. ஆனால் எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு நீ தான் கொடுக்கவே மடக்கியே. என்ன செய்யத்தே, டாக்டர் சொல்லியிருக்காருல்ல, நம்மளும் கொஞ்சம் வயிற்ற கட்டுப்படுத்தணும்ல. சரிப்போ, உனக்கு என்ன தோணுதோ அதையே செய். சரி, உங்களுக்காண்டி இன்னைக்கு பூரி செஞ்சு தாரேன், கொஞ்சமாக சாப்பிடுங்க. அப்படியாட்டி? சரி சரி, அப்போனா சாப்பிடுதேன். 2 பூரி மட்டும் போதும். ஆ சரித்தே, செஞ்சு தாரேன். பட்டு, என்ன காலையிலே இந்த பக்கமாக வர? பாட்டி வாங்க, உட்காருங்க. காப்பி குடிக்கீங்களா? காப்பி எல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. என்ன டீ ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? உடம்பு கிடம்பு சரியில்லையா? ஐயோ பாட்டி, என்ன திடீர்னு அழுவுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? பட்டு, என்ன டீ ஆச்சு? முருகேசன் நல்லா இருக்கானா? நேத்து ராத்திரி கை காலெல்லாம் வலிக்கி அசதியா இருக்குன்னு சொன்னனா, அதனால போய் உனக்கு ஏதாவது மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு அந்த மனுஷன் போனாரு. போனவர் இன்னும் வரவே இல்லை மங்கம்மா. மாத்திரை வாங்க போனவன் இன்னும் வரலையா? ஆமாட்டி, நேத்து ராத்திரி போனாரு. ராத்திரி போல் எதுக்கு இவர் வெளியே போகிறாரு? எங்கே போனாருன்னு தெரியலையே. எந்த கடைக்கு போனா? நம்ம ஊர்ல இருக்கிற மெடிக்கல்ல தான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன்ட்டு போனாரு டி. இன்னும் ஆளை காணோம். பாட்டி, தாத்தா போகும்போது எத்தனை மணி இருக்கும்? ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். மாத்திரை கிடைக்கலன்னு பக்கத்து ஊருக்கு எதுவும் போயிட்டானா? போனா கூட இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. எப்படி போனா? பஸ்லையா? இல்ல டி, சைக்கிள்ல போனாரு. ராத்திரி போல எதுக்கு அவனை சைக்கிள் எல்லாம் அனுப்புத? இப்போ எங்க போய் தேட? எனக்கு என்ன செய்யன்னு ஒண்ணுமே புரியல மங்கம்மா. அதான் எந்திரிச்சு இங்க ஓடி வந்துட்டேன். சரி, நீ கவலைப்படாத. முருகேசனை போய் நம்ம தேடி கண்டுபிடிச்சிருவோம். எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க டி. அவர் இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தான் என் உலகமே. பாட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க. தாத்தாக்கு ஒன்றும் ஆயிருக்காது. நம்ம தாத்தாவை நல்லபடியாக கண்டுபிடிச்சிருவோம். வாங்க போவோம். மருமோளே, நீ போய் செருப்பை மாட்டிக்கிட்டு அத்தை செருப்பையும் எடுத்துட்டு வா, நம்ம கிளம்புவோம். அந்த வாரந்தே. பட்டு, நீ கவலைப்படாத. முருகேசனுக்கு ஒன்றும் ஆகாது. எப்படியாட்டும் அவனை கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வரணும். சரியா? அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல. சின்ன பிள்ளை மாதிரி அழாத. அவனுக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம போய் அவனை கண்டுபிடிச்சிருவோம். சம்மந்திக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? அடடே, சம்மந்தியம்மா, சம்மந்தி ஐயா, வாங்க வாங்க. ஆண்டி, இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. மம்மி, டேடி, நீங்கள் எப்போ வந்தீங்க? அதெல்லாம் இருக்கட்டுங்கண்ணா. கரண்டியில் என்ன வச்சிருக்க? மம்மிக்கு தெரியாம நீ மட்டும் சாப்பிடுதியோ? மம்மி, நானே சமையல் பண்ணினேன். உனக்கு அதிசயம்லாம் நடக்கு. என்ன கண்ணா சொல்லுதே? அதனால தான் இங்கே தூத்துக்குடியில் சூறாவளி சொல்லண்டு அடிக்கோ. போங்க மம்மி, கிண்டல் அடிக்காதீங்க. நான் சுண்டல் குழம்பு வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. உனக்கு சாப்பிட மட்டும் தானே தெரியும். நீ எப்படி சமைக்க ஆரம்பிச்சே? ஆண்டி தான் வகுப்படுத்தாங்க. அடி அடின்னு அடிச்சு. என்ன சம்மந்திக்கண்ணா, அடிச்சிங்கன்னு சொல்லுதா? அதெல்லாம் உண்மையா? பயப்படாதீங்க சம்மந்திக்கண்ணா. நான் இவ்வளோ அடிக்காம விட்டதுனால தான் இப்படி இருக்கா. நீங்களாவது அடிச்சு வளர்க்கீங்களே, பரவாயில்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். மன்னிச்சுக்கிடுங்க சம்மந்தியம்மா. நான் ஏதோ சொல்லி கொடுக்கும்போது அவளுக்கு புரியலையேன்னு 2 அடி அடிச்சிட்டேன். மன்னிச்சிருங்க. ஐயோ ஆண்டி, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஸ்கூலில் டீச்சர் அடிப்பாங்கல்ல, அதே மாதிரி தானே நீங்களும் அடிச்சிங்க. ஆமாம் சம்மந்திக்கண்ணா, டேக் இட் ஈஸி. அதெல்லாம் தப்பு இல்லை. நீங்கள் உங்கள் பிள்ளை மாதிரி அவளை பார்த்துக்கிடுதீங்கல்ல, பிறகு அடிச்சு வளர்க்க வேண்டாமா?
ஆமா சம்மந்தியம்மா, நீங்க அவளை உங்க பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டீங்க. அதனாலதான் நாங்க அடிக்கடி வர்றதே கிடையாது. நாங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் பார்க்க வாரோம். என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சம்மந்தி. நீங்கள் 2 பேரும் உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாட்டு கொண்டு வரேன். முடியாது முடியாது, நான் தான் அன்னைக்கு எல்லாருக்கும் சமையல் பண்ணி தருவேன். நீ நல்லா சமைக்க கற்றுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது மருமகளே. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய். அன்னைக்கு சுட்ட மாதிரி கோலமாவு போட்டு பஜ்ஜி கிஜ்ஜி சுட்டு கொடுத்துறாதே. உங்கள் அப்பா அம்மா பாவம், வாயில் இருக்கிற பல்லெல்லாம் கொட்டிட போகுது. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா, வீட்டில் இருக்கீங்களா? ஐயோ, என்ன சத்தத்தையே காணோம், வீட்டில் இல்லையோ? லட்சுமி அக்கா, வாட்டி நெட்டச்சி, இந்த பின்னால இருக்கம் பாரு. எங்கே இருக்கீங்க? அடி கிணத்தடியில இருக்க மாட்டி. ஆ, வாரேன் வாரேன். இந்த 4 துணியை தப்பி போட்டு போயிடலான்னு பார்த்தா குறுக்கெல்லாம் வலிக்கே. சை, போட்டு துணியை துவைக்கிறதுக்குள்ள ஒரே பாடா இருக்கு. வாஷிங் மிஷின் வேற ரிப்பேர் ஆகி தொலைஞ்சிட்டு அதுலேயே துவைச்சு பழகிட்டு இப்போ உட்காந்து துவைக்க கஷ்டமா இருக்கே. உட்காந்தா எந்திக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. சரி, உடம்பு எடை கூடிக்கிட்டே போகுதே, ஒரு வாக்கிங் போய் உடம்பு குறைக்கலான்னு பார்த்தா வாக்கிங் போகிற வழியில தான் வடக்கடைக்காரன் வடையை போட்டு வச்சு வாசத்தை காட்டிக்கிட்டே இருக்கான். வாசம் மூக்குக்குள்ளே போயிட்டுன்னா வீட்டுக்கு சும்மா வர முடியுமா? ஒரு 4 வடையை வாங்கி பிச்சு போட்டுட்டு தான் வாரோம். அது வேற உடம்பு குறைஞ்சே தொலைய மடக்கி. சரி, யூடியூப்ல பார்த்து உடம்பு எடையை குறைச்சிடலான்னு பார்த்தா காலையில் எந்திரிச்சோன்னா அதை குடி இதை குடிங்காக. நம்ம எண்ணத்தை போட்டு குடிக்க, அந்த விதையை ஊற போடு இந்த விதையை ஊற போடு, அதை தண்ணியில் கலக்கு, எலுமிச்சம்பழத்தை புளிங்க, அதை குடிங்க இதை குடிங்கங்காங்க. நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு கிளாஸ் காப்பியை போட்டு வயிற்றுக்குள்ளே போட்டால் தான் அது செட் ஆகும். காப்பி குடிங்க, ஆனால் சீனி போடாதீங்க. டீ குடிங்க, சீனி போடாதீங்க அப்படிங்காங்க. வெறும் காப்பியும் சீனியும் மனுஷன் குடிக்க முடியுமா? சை, கொமட்டிக்கிட்டுல வரும். மனுஷன் வாழ்றதே நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கத்தானே. அதுக்குள்ள அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத, அந்த கறியை திங்காத இந்த கறியை திங்காத, எண்ணெயில் பொரிச்சது திங்காத, அப்படி இப்படிங்காங்க. நம்ம நல்லா சாப்பிட்டு வச்சு இருப்போம். யார் என்ன சொன்னா நம்மளுக்கு என்ன? என்னக்கா கையில் போட்டு துணி துவைச்சிட்டு கிடக்கீங்க? ஏட்டி, வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிட்டுட்டி, அதான் கையில் துவைக்க. நாளைக்கு தான் ரிப்பேர் பார்க்க ஆள் வர சொல்லியிருக்கு. அப்படியாக்கா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுட்டி, சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். 2 தோசையை சுட்டு சாப்பிட்டு இப்போ தான் வந்து துணி துவைச்சிட்டு போயிடுவோமேன்னு வந்தேன். சரி, நீ என்ன காலையிலே வந்திருக்க? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன். நீங்கள் துணி துவைச்சிட்டு கிடக்கீங்களே, என்னன்னு சொல்லுட்டி. நம்ம பொக்கவாய் தாத்தாவை நேற்று ராத்திரியிலேருந்து காணுமா. என்னட்டி சொல்லுதே? தாத்தாவை காணுமா? அது இவ்வளோ மெதுவாக வந்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு சொல்லுதே. எங்கே போயிருப்பாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேங்க்கா, ஒன்றும் ஓட மடக்கி. எங்கே போனாரு? எப்படி காணாமல் போனாரு? அதுதான் தெரியல. பாட்டிக்கு மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு ராத்திரி போனாராம். சைக்கிளில் போயிருக்காரு, திரும்பி வரவே இல்லையாம். பாட்டி காலையில் வந்து மாலாக்காட்ட வந்து சொல்லி புலம்பியிருக்காங்க. இப்போ எல்லாரும் தேட போயிருக்காங்க. அதான் உங்களை வாரீங்களான்னு கேட்போன்னு வந்தேன். வாரமுட்டி, தாத்தாவை காணோன்ட்டு நீ இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்க. வா போவோம். ஏக்க, இந்த துணியை துவைக்க வேண்டாமா? துணி நாளைக்கு வந்தாலும் இங்கே தான் இருக்கும். தாத்தா இருப்பாரா? வா போவோம். காளியாத்தா, மாரியாத்தா, தாத்தா நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடணும். நந்தினிம்மா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி மாமா. மருமகளே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் நீ சந்தோஷமா மகாராணி மாதிரி வாழணும். ரொம்ப நன்றி ஆண்டி. பிறந்த நாளுக்கு கேக் வெட்டணும்னா சாயந்தரம் தானே வெட்டுவாங்க. நீங்க என்ன காலையிலே கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க? நீங்க 2 பேரும் ஏதாவது வெளியே கிளியே போவீங்கல்ல, அதனால காலையிலேயே கேக்க வெட்டிட்டோம்னா நீங்க பாட்டுக்கு ஜாலியாக சுத்திக்கிட்டு இருப்பீங்கல்ல, அதுக்கு தான் காலையிலே ஏற்பாடு. எங்க அப்பான்னா அப்பா தான், என்னைய கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காரு. நந்தினி தங்கம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ்மா. என் செல்ல பிள்ளைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. பிறந்த நாள்னு உன்னைய சும்மா விட முடியுமா? உனக்கு பரிசு கொடுக்க வேண்டாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமா. நீங்கள் எல்லாரும் என்னை இவ்வளோ பாசமாக பார்த்துக்கிடுறீங்களே, அதுவே எனக்கு போதும். அதெல்லாம் முடியாது. என் மருமகளுக்கு பிறந்த நாளுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். பிறந்த நாளுக்கு கண்டிப்பா பரிசு கொடுப்பேன். சரி மாமா, உங்கள் இஷ்டம். இந்தாம்மா, இந்த மாமாவோட அன்பான பரிசு. மாமா, இது சாவி மாதிரி இருக்கு. ஆமாம்மா, அதான் உனக்கு பரிசு. உனக்காக ஒரு கார் வாங்கியிருக்கோம். காரா? எனக்கு எதுக்கு மாமா காரு? நீயே கார் ஓட்டிக்கிட்டு காலேஜுக்கு போகிறத உங்கள் மாமா பார்க்கணுமா? அட கடவுளே, எனக்கு கார் ஓட்டவே தெரியாதே. எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? டிரைவிங் கிளாஸ்ல உன்னைய சேர்த்தாச்சுமா. நாளையில இருந்து நீ கிளாஸுக்கு போகணும். ஐயோ, ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க? நீ தைரியமா இருக்க வேண்டாமா? நான் தைரியமாக தான் இருக்கேன் மாமா. எங்கனாலும் நீ தைரியமா போயிட்டு வரணும். தனியா போறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கணும், சரியா? யார்கிட்டனாலும் நல்ல தைரியமா போல்டா பேசு. சரி மாமா.
உனக்கு எங்கேயாவது வெளியே போகணும்னு தோணுச்சுன்னா நீ விஜய் எப்போ வருவான்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. உனக்கு போகணுன்னா நீ பாட்டுக்கு உன் கார் எடுத்துட்டு நீ கிளம்பி போ. அதுக்கு தான் மாமா உனக்கு கார் வாங்கினேன், சரியா? என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்களே மாமா, இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. இம்மா நீ அழலாமா, நீ இந்த வீட்டு மகாலட்சுமிமா. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், நீ சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரி அழாதம்மா, வெளியே வா, வெளியே போய் நம்ம காரை பார்ப்போம். சரி மாமா, போலாம். கடவுளே, என் பிள்ளை இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நந்தினிம்மா, உனக்கு இந்த கார் பிடிச்சிருக்கா? உனக்கு சிவப்பு கலர் பிடிக்கும்னு நான் தான் இதை வாங்க சொன்னேன். ஆண்டி, இந்த கார் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எனக்கு கார் ஓட்டவே தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? எனக்கு போய் இந்த கார்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஏன் மருமகளுக்கு வாங்குறது நல்லதா வாங்க வேண்டாமா? நந்தினி, அப்பா எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வாருன்னு தெரியும்ல உனக்கு. காலையில விஜய் வைர நெக்லஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்காரு. அதுக்கு பிறகு மாமா கார் வாங்கிட்டு வந்து கொடுக்காங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன செய்யனே தெரியல. எல்லாரும் என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. நான் எப்பவும் உங்களை எல்லாரையும் நல்லா பார்த்துப்பேன். நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கணுமா. நந்தினியோட மாமனார் தான் நானுன்னு சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு நீ எங்களை பெருமைப்படுத்தினா போதும்மா. கண்டிப்பா செய்வேன் மாமா. நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போறேன். நீங்க எல்லாரும் என் கூட இவ்வளவு துணையா இருக்கும்போது எனக்கு படிக்கிறதுக்கு என்ன மாமா கேடு? நான் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்குவேன். ஏற்கனவே 24 மணி நேரமும் புக்கும் கையுமா தான் அலையுதா. இதுல இதை வேற சொல்லிட்டீங்களா? இனிமே அவளைதான் புக்கை கீழே வைக்க மாட்டா. சரி சரி, 2 பேரும் உள்ள வாங்க. கேக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே காலையில் ஏதாவது சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்புங்க. போயிட்டு சாயந்தரம் வந்தா போதும். ராத்திரி கூட வாங்க, உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. என்னத்தை இது? இவ்வளவு நேரம் தாத்தாவை தேடிட்டோம், ஒன்றும் தெரிய மாட்டேக்கி. எங்க போனாருன்னே தெரியலையே. அதான் மருமோளை, எனக்கு ஒன்றும் தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. முருகேசனுக்கு ஒன்றும் ஆயிருக்க கூடாது. மங்கம்மா, அவர் கிடைச்சிருவாரா? கிடைச்சிருவாரு டி, நீ கவலைப்படாம இரு. இதை நம்ம போலீஸ்ல போய் சொல்லுவோமா? தாத்தா எங்க போனாரு? ராத்திரி மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு போனாரு டி. இன்னும் ஆளை காணோம். தாத்தா எங்கேயும் போயிருக்க மாட்டாரு, கவலைப்படாதீங்க பாட்டி. ஏதாவது ஃப்ரெண்டை பார்க்க போயிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஃப்ரெண்டு பூரா இந்த ஊர்ல தான் இருக்காங்க. லட்சுமி மாமனார் மட்டும்தான் அதுல ஆம்பளையாளு, மத்த எல்லாம் பொம்பளையாளுக்கு தான். மங்கம்மா, பிறகு உங்க மாமியாரு, செல்லத்தாயி, அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்கிற ஊர்ல இருக்கிற கிழவிக பூரா அவருக்கு ஃப்ரெண்டு தான். அது தெரியும். இருந்தாலும் தாத்தா எங்க போயிருப்பாரு? சைக்கிள்ல போனாருன்னு சொன்னீங்களே. ஆமாட்டி, சைக்கிள்ல தான் போனாரு. எதுவும் உடம்பு சரியில்லாம எங்கனையும் மயங்கி விழுந்திருப்பாரோ? மயங்கி விழுந்திருந்தாருன்னா கூட யாராவது பார்த்துருப்பாங்கல்ல. ஆமா, அப்படி ஒன்று இருக்கு. யாரும் பார்த்து எதுவும் சொல்லலைல்ல. போலீஸ்ல போய் எழுதி வச்சுட்டு வந்துருவோமா? நானும் அதைத்தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போதான் எங்கள் அத்தைகிட்ட சொன்னேன் போலீஸுக்கு போகுமான்னு. ஆமா, தாத்தாவை காணுன்னு போலீஸ்ல சொல்லிட்டு வந்துருவோம். எதுனாலும் செய்யுங்கட்டி, எங்க வீட்டுக்கார கண்டுபிடிச்சு கொடுத்தா போதும். கண்டுபிடிச்சிடலாம் பாட்டி, பயப்படாம இருங்க. எனக்குன்னு யார்கிட்ட இருக்கா? அந்த மனுஷன் மட்டும்தான் இருக்காரு. பிள்ளைகளும் வெளிநாட்டுல இருந்துகிட்டு வர மாட்டேக்கானுவ. பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு அங்கேயே கிடக்கானுங்க. பெத்த அம்மாவும் அப்பாவும் இங்க கிடக்கமே, ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவோமேன்னு அந்த பிள்ளைகளுக்கு தோண மடக்கி. நாங்க 2 பேரும் அனாத மாதிரி தனியா தானே கிடக்கோம். எனக்கு அவருக்கு நானுன்னு இருக்கோம். அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கவே முடியாது. ஐயோ, என்ன பாட்டி இப்படிலாம் பேசுதீங்க? தாத்தாக்கு ஒன்றும் ஆகாது. அவர் நல்லபடியாக கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் தேடுவோம். ஆமா பாட்டி, கவலைப்படாம இருங்க. பொக்கவாய் தாத்தாவை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். அவர் சிங்கம், எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. இருங்க, நாம போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வருவோம். வந்தோடனே நான் அவனை 4 அடி அடிப்பேன். அவர் கையில வச்சிருக்கிற கட்டையை பிடிங்கி அவர் மண்டையை உட. சொல்லாம கொள்ளாம போயிட்டாருன்னு அடிக்கீங்களோ? ஆமா, ஒரு மனுஷன் இங்க ராத்திரியில இருந்து தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாரு? முதல்ல முருகேசன் கிடைச்சா போதும். செல்வியும் ராதாவும் தேடி போயிருக்காளுங்க. அவளுகளும் வந்துடட்டும். வந்த பிறகு ஒரு முடிவு பண்ணுவோம். ஆமாம் ஆமாம், அவங்க 2 பேரும் வரட்டும். தாத்தா அவங்களுக்காட்டு கிடைச்சிரட்டும்னு வேண்டிக்கிடுவோம். என்ன ராதா இது? பொக்கவாய் தாத்தாவை ராத்திரியில இருந்து காணும்னு தேடிக்கிட்டு அலையுதாக. எங்க போயிருப்பாரு? அவருக்கு ஊர் பூரா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, எங்கேயாவது ஓடி போயிருப்பாருன்னு நினைக்கேன். ஏட்டி அப்படிலாம் சொல்லாதட்டி. அவர் பட்டமா மங்கம்மான்னு அலைவாரு, வேற யார்கிட்டையும் பேச்சு வச்சுக்கிட மாட்டாரு. சைக்கோ செல்ல தாய் மேலேயும் அவருக்கு ஒரு கண்ணு.
அதெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாரும் ஒன்றா படித்தவங்க, அதனால ஃப்ரெண்டுன்னு பேசுவார். ஆனால் பட்டம்மா தான் உயிர் அவருக்கு. அதுக்கடுத்து மங்கம்மா. மங்கம்மா கேர்ள் ஃப்ரெண்டு, பட்டம்மா பொண்டாட்டி. சாவு போகிற காலத்தில் இதெல்லாம் தேவையா? ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருக்க வேண்டியதானே. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு ஒன்று கேட்காக்கும். அவர் அப்படியே இருந்து பழகிட்டார்ல. மங்கம்மா மங்கம்மான்னு சொல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கு செல்வி. அத்தை பாட்டியோட வீட்டுக்காரர் ஓடி போயிட்டாருல்ல, அவர் தான் திரும்பி வந்திருப்பாருன்னு நினைக்கேன். வந்த உடனே எங்கள் தாத்தாவை பார்த்துருப்பாரு. பார்த்து அடி அடின்னு அடித்து போட்டு கொன்று சாக்கில் போட்டு கெட்டி ரயில்வே ஸ்டேஷனில் போய் ரயிலுக்கு நடுவில் தூக்கி வீசியிருப்பாரோ? ஏ கடவுளே, உனக்கு ஏமா புத்தி இப்படி போகுது? பிறகு நல்லா இருந்த மனுஷனை திடீர்னு காணோன்னா என்ன அர்த்தம்? ஒன்று அவரே ஓடி போயிருக்கணும், இல்லைன்னா யாராவது அவரை கொண்டிருக்கணும். சரி, நீ இப்படிலாம் பேசாத. அவருக்கு எதுவும் ஆயிருக்காது. அவரும் நம்ம கூட்டத்தில் உள்ள ஒரு ஆள் தானே. அவரை தேட வேண்டியது நம்ம கடமை. நம்ம போய் தேடி பார்ப்போம். அவர் காணாமல் போனதுக்கு என்னைய ஒரு காவைத்து கஞ்சி கூட குடிக்க விடாமல் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. சரி, நம்ம தாத்தா தானே, நம்ம தேடுவோம். ராதா, இங்கே பாரு, சைக்கிளில் தாத்தா போனாருன்னு சொன்னாங்களே, இதான் அந்த சைக்கிளாக இருக்குமோ? ஆமாம் செல்வி, அனாமத்தா கிடக்கு. பெசாட்டுக்கு இந்த சைக்கிளை தூக்கிட்டு போய் கேட்டுருவோமா, இதான் தாத்தா கொண்டு போன சைக்கிளான்னு? எனக்கு நல்லா தெரியும், இது தாத்தா சைக்கிள் தான். அவர் தான் இதை தூக்கிட்டே அலைவாரு, நான் பார்த்துருக்கேன். அப்போ சைக்கிள் மட்டும் இங்கே கிடக்குன்னா அப்போ தாத்தாக்கு என்ன ஆயிருக்கும்? நான் தான் சொல்லுதமில்ல, தாத்தா செத்துருப்பாரு. நீ பெசாட்டுக்கு உன் வாயை வச்சுக்கிட்டு இரு. யார்கிட்டையும் போய் என்னத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காத, அடிச்சிட போகிறாளுங்க. நான் சைக்கிளை தூக்கிட்டு வாரேன், கொண்டு போய் கொடுப்போம். சரி வா, போய் கொடுப்போம். தாத்தாக்கு ஒன்றும் ஆயிருக்கக்கூடாது, நல்லபடியாக இருக்கணும். கரெக்டு தான் செல்வி, அவர் இருந்தால் தான் நம்மளுக்கும் பொழுது போகும். அவர் இருக்கட்டும். இவளுக்கு 2 பேரும் எங்கே தேட போனாளுக? இவளுக்கு வந்தால் நம்ம கிளம்பி போகலான்னு பார்த்தா வரமாட்டேக்காளுகளே. வருவாங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுப்போம், இல்லைன்னா ஃபோன் அடித்து சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவோம். ஐயோ, எங்க வீட்டுக்கார சைக்கிள். என்னடி கொடுமை இது? சைக்கிள் கிடக்கு, தாத்தா வெங்க? இந்த சைக்கிள் எங்கே கிடச்சிது? அங்கதான் வர்ற வழியில ஒரு புதர்கிட்ட கிடந்துச்சு. ஐயோ, அப்ப தாத்தாக்கு என்ன ஆயிருக்கும்? உடம்பு சரியில்லாம மயங்கி ஏங்கி விழுந்திருப்பாரோ? ஹார்ட் அட்டாக் எதுவும் வந்திருக்கும்னு நினைக்கேன். யாராட்ட ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் சேர்த்திருப்பாங்களோ? என்ன டிவி இப்படி எல்லாம் சொல்லுதா? எங்க வீட்டுக்காருக்கு என்னாச்சு? ஏ ராதா, சும்மா இரு. எல்லாரும் கவலையில் இருக்கும்போது நீ வேற இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. தாத்தாக்கு ஒன்றும் ஆயிருக்காது. சைக்கிள் மட்டும் கிடக்கே, அதுக்கு தான் சொன்னேன். தாத்தாக்கு ஒன்றும் ஆயிருக்காது. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், வாங்க போவோம். அதுக்கு முன்னால் தலைவர் வீட்டில் போய் கேமராவில் செக் பண்ணுவோம். தாத்தா எங்கே போனாரு என்னன்னு தெரிஞ்சிரும்ல. ஆமாட்டி, அது மறந்தே போயிட்டு பத்தியா? வாங்க போவோம். முதல்ல தலைவர் வீட்டில் போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இந்த ஆட்டு கூட்டத்திலேருந்து ஒரு கிழட்டு ஆட்டை தூக்கிட்டு வந்தாச்சு. இந்த ஊர் பொம்பளைகள்கிட்ட நான் வாங்கின அடிக்கு கணக்கே கிடையாது. அதெல்லாம் சொன்னோம்னா ஒரு 10 எபிசோடு வேணும். அதனால சொல்ல முடியாது. ஏற்கனவே நிறைய அடி வாங்கிட்டேன். இவங்களை எல்லாரையும் பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் உயிரோட வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். கரெக்டாக தான் நம்ம 2 பேரும் கூட்டு சேர்ந்துருக்கோம். இந்த கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையாக தூக்கிட்டு வந்து கொன்று பழி வாங்கிடுவோம். ஆமா, அதைத்தான் செய்ய போறேன். முதல்ல இந்த கிழவனை கொல்லணும். அந்த கிழவி என்ன அடி அடிச்சது தெரியுமா? கேரளாக்கு டூர் போயிருக்கும் போது அது ரூமுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன். அடின்னு போட்டு என்னை அடிச்சு பாடா படுத்திட்டு. அதனால நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். இந்த கிழவனை இன்னைக்கே கொன்ற போறேன். கொல்லாதல்ல, கெட்டி போட்டு கொடுமைப்படுத்துவோம். இந்த கிழவனை போட்டு பாடா படுத்தி, ஐயோ அம்மா என்னை கொன்றுங்க, வேண்டாம் நான் இருக்க வேண்டான்னு இவனையும் சொல்கிற அளவுக்கு போட்டு பாடா படுத்தணும். உனக்கு என்ன மெண்டலா பிடிச்சிருக்கு? இந்த ஊர்க்காரங்களை பத்தி உனக்கு தெரியாது. நான் ஏற்கனவே நிறைய தடவை அடி வாங்கியிருக்கேன். சரியா? இப்படி நான் ஒவ்வொரு நாளும் விட்டு வச்சதுனாலதான் இதுங்க என்னை போட்டு அடின்னு அடிச்சு கொடுமைப்படுத்துதுங்க. இன்னும் அப்படிலாம் விட்டு வைக்க மாட்டேன். இந்த தடவை நான் சும்மாவே விட மாட்டேன். முதல் வேலையை இந்த கிழவனார வெட்டி தள்ளிடுவேன். பெரிய கிட்டினி திருடங்க, அப்புறம் வெட்ட போகிறேங்க. உனக்கு எப்படி வெட்ட தெரியும்? ஒரு அருவமனையை கொண்டு வா, நான் நல்லா வெட்டி தரேன். காயெல்லாம் நல்லா வெட்டுவேன். ஏம்மா பொம்பளை, பெசாட்டுக்கு இருமா. காய்கறி வெட்டுற மாதிரிலாம் கிட்னியை வெட்ட முடியாது. அதுக்கு டாக்டர் தான் வர சொல்லணும். டாக்டரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவன் சும்மா வெட்டி தருவானா? துட்டு கேட்பாமல, அந்த துட்டு எதுக்கு வேஸ்ட்டாக கொண்டு கொடுக்கணும்? நம்ம 2 பேரும் கிட்னியை விற்றுட்டு அந்த துட்டை நம்ம எடுத்துக்கிடலாம். அருவாமனையை மட்டும் கொண்டு வா, நான் எப்படி வெட்டி தரேன் பாரு. ஆட்டுக்கறி, கோழிக்கறி, அப்புறம் எல்லா கறியும் நான் அதை வச்சு தான் வெட்டுவேன். மீன் வெட்டுவேன், காய்கறி வெட்டுவேன், நல்லா எல்லாம் வெட்ட தெரியும் எனக்கு. நல்லா அழகாக வெட்டி தரேன். எங்கே வெட்டணும்னு சொல்லு, நான் வெட்டி தரேன். ஏ கடவுளே, எங்க இருந்துமா வந்த நீ? அப்படிலாம் வெட்ட முடியாதுமா. நான் போய் ஒரு டாக்டரை கூட்டிட்டு வரேன். இந்த ஆளை பார்த்துக்கோ. இருந்தாலும் உனக்கு இவ்வளோ திமிரு ஆகாது. ஒரு மனுஷங்க அழகாக வெட்டி தாரேங்க, டாக்டர் தான் வந்து வெட்டணுமா உனக்கு? அவ்வளோ திமிரா?
சொன்ன கேளுமா, என்கிட்ட அடி வாங்கிறாத. பிறகு ஒரு காயத்தை போட்டு உன்னை இங்கே கட்டி போட்டுருவேன். சரிப்பா, நீ என்னமும் செய். வர்ற துட்டில் எனக்கு பாதி கொடுத்துரு. இந்த ஊருக்காரங்களை பழி வாங்கினா எனக்கு அதே போதும். நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள எதுவும் செஞ்சிடாது என்ன. அந்த ஊர்க்காரிகெல்லாம் வருவாளுக, எப்படினாலும் மோப்பம் முடிச்சு வந்துருவாளுக. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. அவளுக்கு தேடி வந்துடக்கூடாதுன்னு தானே கேமராவை பூரா முதலே பிடுங்கி போட்டு வந்துட்டேன். இந்த தலைவர் எங்கெங்கே கேமரா வச்சுருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும்ல. ஏற்கனவே அவர்கிட்ட நிறைய தடவை ஏச்சும் பேச்சும் வாங்கியிருக்கேன். அந்த கேமராவில் பார்த்துட்டு தானே என்னை வேலையை விட்டே விரட்டினாரு. அதனால் அந்த கேமராவே இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டேன். அதுக்கு பிறகு தான் உன்னையே கூட்டிகிட்டு வந்தேன். அதனால் பயப்படாத, எப்படியும் கண்டுபிடிக்கலாம் முடியாது. தேடிக்கிட்டே அலைவாளுக. நல்லதா போச்சு. நீ பெசாட்டுக்கு இங்கே உட்காந்து தாத்தாவை காவல் காத்துக்கிட்டு இரு. நான் போய் பார்த்து டாக்டரை கூட்டிட்டு வரேன். ஆ சரி, போயிட்டு வா. அருவாமனை கத்தி கித்தி ஏதாவது கிடச்சிதுன்னு தாத்தாவை வெட்டி போட்டுறாத. நான் வந்து வெட்டிக்கிட்டுது என்ன. சரிப்பா, நான் ஒன்றும் வெட்டலை. நான் போய் சாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ வரும்போது எனக்கு 2 பொட்டலம் பிரியாணி வாங்கிட்டு வா. சாப்பாடு ஒண்ணுதான் இப்ப கேடா. ஆமாப்பா, எனக்கு சோறு தான் முக்கியம். பிரியாணி வாங்கிட்டு வா. தின்னுட்டு நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ தாத்தாவை வெட்டிக்கோ. போயிட்டு வாரேன். இந்த ஊர்க்காரங்களுக்கு பூரா பாயாசம் போட்டு ராதாட்ட கொடுத்து விடணும்னு நினச்சேன். கடைசியில் எல்லாம் நம்மக்கிட்ட வந்து சிக்கிக்கிட்டாங்க. இன்னும் ஒவ்வொருத்தருக்கா பாயாசத்தை நம்மளே வாயில் ஊட்டி விட்டுற வேண்டிதான். என்னைய வீட்டை விட்டு விரட்டும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு எல்லாருக்கும் நான் காட்டுதேன். உங்களை எல்லாரையும் இந்த உலகத்தை விட்டே அனுப்புதேன். எல்லாருக்கிட்டையும் உருவிட வேண்டிதான்.